தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் முதன்மை சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்திகள் அணிவகுத்து காத்திருந்தன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் மணிகண்டன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பெரியப்பா வீட்டின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க மணிகண்டன் சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் பகல் நேரங்களில் உலாவரும் சில்லிக்கொம்பன் யானையால் அடிக்கடி போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. எனவே ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து மது போதையில் இருந்த ஜாகிர் உசேன் என்பவர் தகராறு செய்தார். இது தொடர்பாக போக்குவரத்து ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் ஜாகிர் உசேனை கைது செய்து விசாரித்தனர். அப்போது அந்த நபர் கையில் வைத்திருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சென்னை பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவருக்கு பட்டா மாறுதல் செய்து தருவதற்காக 15,000 ரூபாயை கையூட்டாக பெற்ற ஆவடி நில அளவை பிரிவு சார் ஆய்வாளர் சுமன் உள்ளிட்ட 2 பேரை கையூட்டு ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மகளிர் ஹாக்கி போட்டி திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. 33 அணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக அணியை 11-1 என கோல் கணக்கில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக அணி தோற்கடித்தது.